ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் அறம் பொருள் இன்பம் வீடு பேருங்கக்கூடிய புருஷார்த்தங்களை நன்றாக புரிந்து கொண்டு அதன் வழி செல்வதற்கு விடாமல் புத்தியிடம் அநேக தோஷங்கள் மறைந்து புத்தியை நாசம் செய்கின்றதுன்னு சொன்னார். இதனால தான் ஜீவர்கள் சம்சாரத்திலவேயே சுழண்டு கொண்டு இருக்கிறார்கள்னு சொன்னார். இதில் முதலாவது நம்பிக்கை இல்லாமை, இரண்டாவது காமவாசனை அதாவது ஆசை, மூன்றாவது மந்த புத்தி அப்படிங்கக்கூடிய 3 தோஷங்களை பற்றி சொன்னார். இப்போ அந்த ஒவ்வொரு தோஷங்களையும் புத்தியை மறைக்கின்ற இந்த 3 தோஷங்களை பற்றியும் விரிவாக பேசுகிறார். நம்பிக்கையின்மை அப்படிங்கக்கூடியது எப்படின்னா, குரு உபதேசத்திலும் சாஸ்திரத்திலும் அவநம்பிக்கை கொள்வது. இது 2 விதத்தில் வெளிப்படுறது. எப்படின்னா, ஒன்று சந்தேகங்கக்கூடியதுலேயும், இன்னொன்று விபரீதமாட்டும் வெளிப்படுகிறது. இப்போ எப்படின்னா, முக்தியினுடைய உண்மை தன்மையை கேள்விக்கு உட்படுத்துவது சந்தேகம். குருநாதர் உபதேசம் பண்ணுகிறார், சாஸ்திரத்தினுடைய தன்மைகளை எல்லாமே எடுத்து சொல்லி உபதேசம் பண்ணுகிறார். குருவினுடைய வாக்கில் நம்பிக்கை இல்லாமல் அது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி திரும்ப திரும்ப வீண் விவாதங்களுக்கு உட்படுத்துவது தான் இந்த சந்தேகம்ங்கிறது. அடுத்தது எப்படின்னா, முக்தி என்பது இல்லவே இல்லைங்கிறது வாதிடுறது இருக்கு இல்லையா. அதாவது இங்கே வீடு பேருன்னு ஒன்று கிடையவே கிடையாது, முக்தின்னெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வீண் விவாதங்களுக்கு உட்படுத்தி போவது விபரீத புத்தி. இந்த 2மே முக்தி அடைய வேண்டும்ங்கக்கூடிய முயற்சிக்கு இடையூறாகத்தான் இருக்கு. அப்போ இந்த 2லிருந்தும் விடுபடுவதற்கு என்ன செய்யணும்னா, அப்போ நம்பிக்கையை தான் நாம் இங்கே விதைக்கணும். அப்போ குருவினுடைய உபதேசத்திலும் சாஸ்திரங்களிலும் நம்பிக்கை கொண்டு சத் விஷய வாதங்களில் ஈடுபட வேண்டும். நம்பிக்கை வேறொன்றும் பொழுது இந்த விபரீத புத்தி தானாகவே விலகிவிடும். இதுதான் அதற்குண்டான வழி, வேற வழி இல்லைன்னு காட்டி கொடுக்கிறார். இரண்டாவது ஆசை, காமவாசனை, அதை பற்றி பேசுகிறார். இப்போ எப்படின்னா, ஆசைகளும் விருப்பு வெறுப்புகளும் மனதில் பதிவுகளாக தங்கி விடுகிறது. இது எல்லாமே இப்போதைக்கு நான் எதுவுமே ஆசையே படவே இல்லை, எனக்கு இது வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள இதெல்லாமே எப்படியோ வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாமே எப்போ இந்த மனமானது ஆசைகள் வயப்பட்டு தோற்றத்தை எடுக்க ஆரம்பித்ததோ அப்பொழுதிலிருந்து பிறவிதோறும் இந்த ஆசைகள் தொடர்ந்து கொண்டுதான் வருகின்றன. இந்த பதிவுகள் இருக்கிற வரை உலக வாழ்க்கையில அதிகமான நாட்டத்தோடு இருக்கிறார்கள். இப்போ குரு உபதேசத்திற்கோ சாஸ்திர அறிவை வளர்த்து கொள்வதற்கோ இவர்களுக்கு ஆர்வம் உண்டாவது இல்லை. ஏன்னா சாஸ்திரங்கள் உலக விஷயங்கள்ல இருந்து வேறையாட்டு இருக்கு. உலக விஷயங்கள் மீதான ஆசைகளின் மீது சாஸ்திரங்கள் எச்சரிக்கை பண்ணுகின்றன. ஆனால் இந்த தனித்துவம் கொண்ட இந்த ஒரு மனம் உலக விஷயங்களுக்கே ஆசைப்படுகிறது. அந்த ஆசை வயப்பட்ட மனம் அதை அடைவதற்காக வேண்டி ஏதேதோ செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால கர்மாவின் வயப்படுகிறது. இப்படியாக போகிறதுனால இவர்கள் உலக நாட்டத்தோடு இருக்கிறதுனால, ஆசைகளின் வயப்பட்டு இருக்கிறதுனால, அந்த ஆசைகளை அனுபவிக்க வேண்டும்ங்கக்கூடிய ஒரு தீவிரமான எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துட்டே இருக்கிறதுனால இவர்கள் குரு உபதேசத்திற்கோ சாஸ்திர அறிவை வளர்த்து கொள்வதற்கோ ஆர்வத்தை காட்ட மாட்டார்கள். அப்போ இவர்களினுடைய வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அகத்தில் உள்ள விஷயங்களுக்கு போகிறதுக்கு, அகநாட்டத்திற்கு இது தடையாட்டு தான் இருக்கிறது.
அப்போ இத்தகைய மனப்பதிவுகள் எல்லாம் ஆசைகளை அடிப்படையாக கொண்டுள்ளதால் இதை காம வாசனைன்னு சொல்கிறோம். இதுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் ஆசையின் ஆணிவேர். இந்த ஆணிவேரை எப்படி எடுத்துட்டோம்னு உண்டுமானால் ஆசைங்கக்கூடிய ஒரு மரம் கருகி சாய்ந்து விடும். அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? வைராக்கியம்தான் மருந்தே தவிர இதுக்கு வேற வழி இல்லை. அப்போ உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை மீண்டும் மீண்டும் நினைவிற்கு கொண்டு வந்து மனதை அந்த விஷயங்களில் இருந்து வலுக்கட்டாயமாட்டு நாம தான் பிரித்து எடுக்கணும். தானாகவேயே அது பிரியாது. அப்போ என்னாகிறதுனா, வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய நாட்டம் படிப்படியாக குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாகவேயே மனம் அகத்துக்கு உள்ள பயணிக்க ஆரம்பிக்கும், அகநாட்டத்துக்கு உள்ள புறப்படும். ஏன்னா இந்த மனசுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அப்போ இங்கே வெளியில் பிடிச்சிக்கிறதுக்கு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் போது அது என்ன பண்ணிக்கிறதுனா உள்ளுக்குள்ளே பார்க்குறது, உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இங்கே எதையாவது இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் நம்ம நினைவுகள்னு சொல்கிறோம். அப்போது இங்கே நினைவுகளும் அந்த பூரண பிரம்மத்தை பற்றியவையே சாஸ்திர விஷயங்களை பற்றியே இருக்கும் பொழுது இது அந்த விஷயங்களை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், அதை பற்றியே சிந்தனை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ புற விஷயங்களில் இருக்கக்கூடிய நாட்டத்தை வலுக்கட்டாயமாட்டு பிடித்து எரியும் போது தான் உள்முகமாட்டு மனம் திரும்புகிறது. அப்போ என்ன ஆகுறதுன்னா, வைராக்கியமும் அகநாட்டமும் தான் மனப்பதிவுகளை அழிக்கிறதுக்கு உதவுமே தவிர வேற எதனாலும் முடியாது அப்படின்னு சொல்லி காம வாசனைகளிலிருந்து, அதாவது ஆசைகளிலிருந்து மனம் விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு வைராக்கியம். அடுத்தது என்னதுன்னா, மந்த புத்தியை பற்றி பேசுகிறார். அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் நாம் எடுத்திருக்கிறோமோ, எந்தெந்த தேகத்தில் என்னென்ன காரியங்கள் பண்ணினோமோ, என்னென்ன விஷயங்களை விசாரம் பண்ணி இருந்தோமோ தெரியாது. இப்பொழுது சொல்லலாம், நான் எதுவுமே பண்ணவே இல்லை, நான் உத்தமன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த பல பிறவிகளில் செய்து வந்த பல தீய செயல்கள் தான் புத்தியில் ஒரு மந்தத்தன்மை உருவாவதற்கு காரணமாட்டு அமைகிறது. இது என்ன செய்யறதுன்னா, எல்லா பதிவுகளும் இங்கே பதிஞ்சிருக்கு இல்லையா, ஆசைகள் நம்பிக்கை இல்லாமை அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஆசை பதிவுகள் எண்ண பதிவுகள் எல்லாமே உள்ள போய் உக்காந்துருந்தாலும் இந்த தீய செயல்களினுடைய பதிவுகள் இருக்கு இல்லையா, இதுதான் எல்லா பதிவுகளையும் விட வலுவானதாகவும் இருக்கிறது, மிகவும் மோசமானதாகவும் இருக்கிறது. அப்போ புத்தியினுடைய மந்தத்தன்மையினால மன ஒருமைப்பாடு ஒருபோதும் வருவதே இல்லை. அப்போ என்னாகும், நல்ல விஷயங்களை மனசு ஏற்றுக்காது, நல்ல விஷயங்களை சிந்திக்காது. அப்போ ஆத்மஞான விஷயங்களே மனசில் ஒரு நிலைப்பாட்டுடன் இது உள்வாங்கி கொள்ளாது. அப்படி மனம் ஒன்றுபடாத நிலையில் உண்மையே அது எப்படி உணரும்? அதனால் அது உண்மையை உணர முடிவது இல்லை. அப்போ இதை வேற ஏதாவது முயற்சியினால் போக்கலாம்னாலும் எந்த விதமான முயற்சிகள்னாலும் இதை போக்கவே முடியாது. அப்போ இதுக்கு ஒரே வழி, என்ன வழி? பராபக்தியின் மூலமாட்டு மட்டுமே தான் இதை போக்க முடியும். அப்போ பராபக்தினா என்னது? அனன்ய பக்தி. இறைவனே தான் எல்லாமுமாக இருக்கிறான், இறைவனே கதி அப்படிங்கக்கூடிய பக்தி. இறைவன் என்னிலிருந்து வேறானவன் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பராபக்தி. அப்போ இது அவ்வளவுமே சொன்னதுக்கு அப்புறமா அந்த திரிபுரையானவள் தவயோகிகள் கிட்டக்க கூப்பிடுறா. இத்தகைய மந்த புத்தி உடையவர்கள் என்னிடம் பராபக்தி கொண்டு என்னை வழிபாடு செய்தால் அவர்களது மந்தத்தன்மையை நானே விளக்குகிறேன். அவனுடைய மந்தத்தன்மையை பொறுத்தும் பக்தி செய்யும் ஆழத்தை பொறுத்தும் இந்த பிறவியிலோ அல்லது இனி வரக்கூடிய பிறவியிலோ அவன் அதற்கான பலனை அடைகிறான். அப்ப வேறு சாதனைகளை செய்கின்றவர்கள்
சித்த சுத்தியோடு என்னை வழிபாடு செய்தால் அவர்கள் செய்கின்ற அந்த சாதனைகளினுடைய இடையூறுகளை நீக்கி விரைவில் அதற்கான பலன்களை நானே கிடைக்கச் செய்கிறேன். அப்போ பராபக்தியுடன் கூடிய ஊக்கம் உடையவனே தான் சிறந்த சாதகனாக இருக்கிறான். அவனே விடுதலையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு முழு முயற்சியில் ஈடுபடுகிறான். அவன் எல்லோராலும் பூஜிக்க தகுந்தவன் ஆகிறான். இது அவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமா இந்த அத்தனைக்கும் அடிப்படை காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ இதை தெளிவுபடுத்துறா. அப்போ இந்த மூணையும் விரிவாட்டி சொல்லி நம்பிக்கை இன்மை, ஆசைகள், அப்புறமா மந்த புத்தி, இது எல்லாத்தையுமே சொல்லி இதிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளையும் சொன்னவ அடுத்தது என்ன சொல்றான்னா, இது அத்தனைக்குமே ஆணி வேறாட்டு எது இருக்கோ இருக்கிறத பற்றி பேசுகிறா. சுயம்ங்கிறது எப்போதுமே அகத்துக்கு உள்ள பிரகாசிச்சுட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த உடலே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனித்துவ அகங்காரம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அறியாமை, இதுதான் அந்த உண்மையை அறிய விடாமல் தடுக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த உடம்பே நான் அப்படிங்கக்கூடிய அறியாமை எண்ணத்தில் இருந்து விடுபடணும். அப்படி விடுபடும் பொழுது தான் சுத்த இருப்பான நான்கிறத அங்கே பிரகாசிச்சுட்டு இருக்கிறத நான் உணர முடியும். அப்போ இதுவே தான் எல்லா சந்தேகங்களையும் போக்க வல்லது. இதை விட அடையத்தக்க உயர்ந்த நிலைங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறா. இதை விடுத்து அஷ்டாவதான சித்துக்களையோ அல்லது பார்வைகள் மூலமாட்டு எதையோ ஒன்றை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பண்ணினாலோ, சாதனை பண்ணினாலோ, அல்லது வான்வழி பயணங்களோ அல்லது மற்ற ஏதாவது சித்துக்களோ இந்த ஆத்ம நிஷ்டைக்கு ஈடாகவே ஆகாது. ஏன்? சித்துக்கள் எல்லாமே கால தேசங்களுக்கு உட்பட்ட உடல் சார்ந்த பிளவுபட்ட சக்தி. இதை சொல்றது யாரு? அந்த சக்தியே தான் சொல்றது. ஆனால் ஆத்ம நிலை ஒன்று மட்டுமே தான் பிளவுபடாத முழுமை. அப்ப இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் ஆத்மாவை அறிவதில் இடையூறே. வழி தவறிய வழிபோக்கன் போல இவர்களால் இறுதி வரை இந்த இலக்கை அடைய முடிவது இல்லை. இவர்கள் காலத்தை விரயம் செய்யும் காரியவாதிகளே ஆவார்கள். ஏன்னா கால தேசத்துக்கு உட்பட்டு உடல் சார்ந்த விஷயங்களவையே இவங்க பிடிச்சுன்னு இருக்கிறதுனால இதில் காலம்தான் விரயமாகிறது. இப்படியே காலத்தை விரயம் பண்ணி முடிவில் இவர்கள் எதை உத்தேசித்து பண்ணுகிறார்களோ எது அந்த வீடு பேரு. அப்போ அந்த வீடு பேருனுடைய விஷயத்தை இதை பிடிச்சா அது கிடைக்கும்னு நம்புகிறாங்க. அப்போ இங்கேயும் என்ன ஆகுறதுன்னா ஒரு வியாபாரம் ஆகிவிடுது. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு காரியவாதிகளாட்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் தன்னை அறிந்து தன்மயமாகி இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த சித்து விளையாடல்ங்கக்கூடிய இந்த விதமான சக்திகளால் அவர்களுக்கு அங்கே என்ன பயன் இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது முதல்ல இல்லையா? அப்போ சந்தேகம், பயம், துக்கம், பிறவிச்சுழல்ங்கக்கூடிய எல்லாத்துலேயும் இருந்து விடுவித்து நித்திய ஆனந்தத்தில் வைக்கக்கூடிய ஆத்ம ஞானமே சுய அறிவே உயர்ந்த நிலை. இதை விட அடைய தகுந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலைங்கிறது எதுவுமே இல்லை. நாம் எல்லாருமே கோவில்களில் அல்லது வழிபாடுகள் பண்ணும் பொழுது ஒரு அர்ச்சனைக்கு நம்ம கொடுப்போம். அர்ச்சனைக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் கடைசியில் இந்த ஒரு வரியை சொல்லுவாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சா கேட்டிருப்போம். ஞான வைராகிய சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அந்த ஞான வைராகியத்தை அடைவதற்காக வேண்டியே ஞானத்தில் வைராகியத்தோடு இருக்கணும்னா அந்த வைராகியம் சித்தியாகணும்னு சொல்லி நாமளும் அதில் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும், அந்த ஞானத்தில் வைராகிய உண்டாகட்டும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு தெரியல.
அப்போ நம்ம அறிந்தோ அறியாமலோ நாம் அந்த ஞானத்தையும் நாம் கேட்குறோங்கிறது தான் உண்மை. ஞானம் எனக்கு வேணும்னு நாம் கேட்குறோம். அப்போ இந்த ஞான சித்தி இருக்கு இல்லையா, இது 3 வகைப்படுகிறது. இது எப்படின்னா அவரவர்களினுடைய பயிற்சியினுடைய தரத்திற்கு ஏற்பவும் புத்தியினுடைய எண்ண பேதமில்லாத தன்மையை பொறுத்தும் அடையக்கூடிய பலன்களில் இது வேறுபாடுகள் காணப்படுகிறது. இது எப்படின்னா முதல் நிலை, நடுநிலை, இறுதி நிலை, அதாவது உத்தமன், மத்தியமன், அதமன். இப்போ இதை எப்படி சொல்லி கொடுக்குறான்னா, வேதம் எல்லோருக்கும் பொதுவதான். ஆனால் இந்த பயிற்சியின் காரணமாக அதை முறையாக பயிற்சி செய்து நல்ல பாண்டித்தியம் பெற்றிருக்கிறான் இல்லையா அந்த பண்டிதன், அவன் எத்தனை பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் அவனது உள்ளம் வரி பிசகாமல் இந்த சாஸ்திரங்களின் மீது ஒரு நாட்டத்தோடு இருந்து அந்த விஷயங்களவையே திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டே இருந்து அந்த வேத சாஸ்திரங்களையே இசைத்து கொண்டிருக்கக்கூடிய இவனே தான் உத்தமன். அடுத்தது என்னது? வேலை செய்யும் போது நான் வேலையில் கருத்தாக இருக்கிறேன், வேலை முடிந்த பிறகு நான் இந்த சாஸ்திர விஷயங்களை சிந்திக்கிறேன், இப்படி இருக்கிறாங்க. அப்போ எப்படின்னா வேலை செய்யும் பொழுது வேலையிலவையே கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த பணிகளை முடிக்கிறேன். அதற்கு பிறகு பணி முடிந்ததுக்கு பிறகு சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை வரி பிசகாமல் அந்த சாஸ்திரங்க விஷயங்களவையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா இவன் மத்தியமன். எப்போது வேதத்தை சாஸ்திரங்களை நினைவுபடுத்தி கொண்டு இருந்தாலும் ஒருவனது கவனம் தவறும் பொழுது அவன் சாஸ்திரங்களை சிந்தனை பண்ணின்னு இருக்கிறதுலேயும் தவறு நிகழும். அப்போ கவனத்தோடு இருந்தால் மட்டுமே தான் அவர்கள் தவறில்லாமல் அதை சிந்தனை பண்ண முடியும். அப்போ சிறிது கவனச்சிதறல் ஏற்பட்டாலும் கூட சாஸ்திர விஷயங்கள் தவறாக புரிதலை உண்டு பண்ணிவிடும். அப்போ இந்த மாதிரியான புத்தியோடு இருக்கிறவர்கள் அதமன். இதே மாதிரி தான் இந்த அறிவு நிலையிலையும் இந்த வேறுபாடு இருக்கிறது. என்ன பணிகள் செய்தாலும் எத்தனை பணிகளை செய்தாலும் அந்த சுயத்தில் இருந்து நழுவாமல் இருப்பவர்களைத்தான் உத்தம ஞானிகள்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்போ என்னாகிறது? வேலை செய்யும் பொழுது வேலையிலும் வேலை முடிந்த பிறகு தன்னுடைய சுயத்திலும் இருக்கிறவர்கள் மத்தியம ஞானிகள். வேறு சிலர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பயிற்சியில் இருந்தால் மட்டுமே தான் சுயத்தில் இருக்க முடியும். அந்த பயிற்சியை விட்டுவிட்டால் உலகை கவனிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர்கள் கடைநிலை ஞானிகள், அதாவது இவர்களை அதம ஞானிகள்னு சொல்கிறோம். அப்போ உத்தம ஞானிகள் எப்படி இருக்கிறார்கள்? எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே இருக்கிறார்கள். இவர்கள் மக்களிடம் செயல்படுவதற்கு வேண்டியே தங்களுடைய சம்ஸ்காரங்களினுடைய முன்பதிவுகளை வெளியில் கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும் இது என்னுடைய விருப்பத்திற்காக நான் நடத்துகிற நாடகம். அதனால இவர்கள் அந்த தெளிவோடு இருக்கிறதுனால அதனுடைய விஷயங்களால இவர்கள் பாதிக்கப்படுவது இல்லை. அப்போ இந்த நாடகம்ங்கிறது முன்பதிவுகளினுடைய தன்மைக்கு ஏற்றபடி இவர்களினுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இந்த உத்தம ஞானிகள் விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலைங்கக்கூடிய 3 நிலைகளையுமே கடந்து எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுயத்தை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ எப்படி? எந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் எங்கும் எதிலும் தன்னையே தான் பார்க்கிறார்கள். தனக்கு வேறாக எதையும் இவர்கள் காண்பது இல்லை. அப்போ காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், இங்கே இந்த 3லையுமே யார் தான் இருக்கிறார்கள்? இவர்களே தான் இருக்கிறார்கள். இப்போ அதாவது தன்னையே அனைத்திலும் காண்பது, சர்வம் பிரம்மமயம்.
அப்போ இப்படி இவர்கள் எப்பொழுதுமே தன்னிருப்பை இழக்காமல் இருந்தாலும் செயல்படாமல் இருந்தாலும் ஆத்ம நிஷ்டையிலிருந்து விலகாமலேயே இருக்கிறார்கள். இவர்களே தான் உத்தம ஞானிகளாக மதிக்க தகுந்தவர்கள். அப்போ தன்னுடைய அனுபவத்தால் மற்ற ஞானிகளினுடைய உயர்ந்த நிலைகளை அறிந்து கொண்டு அவர்களினுடைய ஆத்ம இருப்பிடமும் தன் ஆத்மாவாகவேயே எவன் உணர்கிறானோ அவனே உத்தம ஞானி. இப்படி பார்க்க தெரிஞ்சிட்டா யாருக்கிட்டக்க விரோதம் வரும், யாரை விரோதிக்க முடியும், யாரை தள்ள முடியும், யாரை ஒதுங்குன்னு சொல்ல முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா இந்த உத்தம ஞானிகள் என்ன பண்ணுகிறார்கள்? இப்போ தன்னை நாடி வருபவர்களினுடைய தன்மையை அறிந்து கொண்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம இருப்பிடத்தை இவர்களும் புரிந்து கொண்டு தானாகவேயே அவர்களையும் பாவனை பண்ணி அவர்களையும் தன் 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 போலவேயே பிறரை நடத்துவது, இப்படி எல்லாம் பண்ணுகிறார்கள் இல்லையா? இவர்கள்தான் உத்தம ஞானி. இதைத்தான் சொல்கிறது, தன்னை போல் பிறரை நேசின்னா இந்த பிறரை நேசிக்கிறதுல நிறைய வேறுபாடுகள் வந்துடும். எல்லாம் சொல்லுவாங்க தன்னை போல் பிறரை நேசின்னு ஒரு வரி இல்லை. நம்மளுக்கு ஞானிகள் காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு உபதேசத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ தன்னை போல் பிறரை எப்படி நேசிக்க முடியும்? நானும் அவனும் எப்படி ஒன்றாக முடியும்ங்கக்கூடிய கேள்வி தான் வரும். இப்போ நானும் அவனும் எப்படி ஒன்றாக முடியும்? இந்த கேள்வி எப்படி வருதுன்னா அவனுடைய குணாதிசயங்களை பொறுத்து வருகிறது. அவனுடைய நடத்தைகளை அவனுடைய தோற்றங்கள் எல்லாத்தையுமே வச்சு இவன் தீர்மானம் பண்ணுறான். ஏன்னா என்னுடைய நிலை வேறு, அவனுடைய நிலை வேறு. நான் ஒரு புரிதலில் இருக்கிறேன், அவன் அந்த புரிதலில் இல்லை. அதனால் நான் எனக்கு புரிகிறது, அவனுக்கு அது புரியலை. அதனால் நான் புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அவனுக்கு புரியலைன்னு உண்டுமானாலும் நான் அவனோட போராடுறேன், அதற்காக துக்கப்படுறேன், அதுக்காக வருத்தப்படுறேன், அப்படின்ன மாதிரி எல்லாமே போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அந்த நான்கு கூடிய தனித்துவ அடையாளங்களை பேஸ் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்துடுது. ஆனால் இந்த உத்தம ஞானிகள் என்ன பண்ணுகிறார்கள்னா இந்த தனித்துவ அடையாளங்களை எல்லாமே விட்டு விடுகிறார்கள். ஏன்னா இவர்கள் தன்னை அறிவாகவே உணர்ந்து அந்த அனுபவத்தில் இருக்கிறதுனால பார்க்குற அனைத்தையுமே அந்த அறிவினுடைய பிரகாசம். அப்போ இவர்களுடைய பார்வையில் அங்கே பேதம் இல்லை. அப்போ சுகதுக்கங்கள் உலக விவகாரங்கள் இங்கே கூடிய அனைத்தின் இருப்பிடமும் ஆன்மாங்கிறத யார் உணர்கிறானோ அவனே தான் உத்தம ஞானி. எல்லா ஜீவர்களிடமும் முக்தர்களிடமும் தன்னுடைய ஆத்மாவே தான் அப்படிங்கிறதை யார் உணர்கிறானோ அவனே தான் உத்தம ஞானி. அப்படிப்பட்ட உத்தம ஞானியும் நானும் வேறு வேறு அல்ல, நானே அவன் அவனே நான், எங்களுக்குள் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையவே கிடையாது. உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் களைந்து தெளிவு பெற்று ஆசைகளிலிருந்து விடுபடுங்கள்னு என்ன சொல்லிட்டு அந்த திரிபுரை தேவி அங்கிருந்து மறைந்து விட்டாள். அதாவது அந்த அசரீரியிலிருந்து மறைந்து விட்டாள். ஏன்னா அங்கே அவள் எந்த விதமான தோற்றத்திற்கும் சொல்லலை இல்லையா, ஒரு சப்தம். அப்போ இந்த விஷயங்களை சொல்லிட்டு மறைந்து விட்டாள். ஏன் இந்த தபசீலர்களை ஆசைகளிலிருந்து விடுபடுங்கள்னு சொன்னான்னா இவர்கள் சாஸ்திர விஷயங்கள் அனைத்திலும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்தவர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு உள்ள என்ன ஒரு சந்தேகம் வந்தது? நாங்கள் எல்லாருமே பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் எங்களில் யார் சிறந்தவன் ஒரு கேள்வி வந்தது இல்லையா? அப்போ எங்களில் யார் சிறந்தவன்னா அப்போ என்ன ஆகிறது? இப்போ நான் தான் முதல் இடத்துல வந்திருக்கிறேன் பார்த்தியா, அம்பிகை என்னத்தான் நீ நல்ல நிலையில் நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தான் தட்டி கொடுத்தா. நான் நல்ல நிலைக்கு வந்துட்டதாட்டு அவ என்ன சொன்னா. இப்படி பெருமை பேசிக்கிறது இல்லையா? அப்போ இது எல்லாமே என்னத்தினால வருதுன்னா ஆசையின் நிமித்தம் வருகிறது.
அப்போ இந்த கேள்வியே ஆசையின் நிமித்தம் எழும்பப்படுவதால் அப்போ இங்கே நான்கக்கூடிய தனித்துவ அகங்காரம் எழும்புகிறது. அப்போ இதை அடக்கணும்னு உண்டுமானால் என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே சுய விசாரம் பண்ணி நீங்கள் உத்தம ஞானியா அல்லது மத்தியம ஞானியா அல்லது அதம ஞானியா அப்படிங்கக்கூடியதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டா. ஏன்னா இங்கு யாரும் யாரிடத்தில் நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் எல்லாமே புறப்பார்வைக்கு உட்பட்டு புறப்பார்வைகளில் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது, இதுதான் சிறந்தது இது சிறந்தது இல்லைன்னு இந்த பேதங்கள் எல்லாமே நாமவே வகுத்து கொண்டது. அப்போ இந்த மதி மயக்கத்திலிருந்து இந்த மன மயக்கத்திலிருந்து விடுபடுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டா. உத்தம ஞானியினுடைய லட்சணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டாச்சு. இப்போ யார் சிறந்தவன்னா நீங்களே உங்களுக்குள்ள யோசியுங்கள். நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறேன், அப்போது நான் உத்தம ஞானியாக இருக்கிறேனா அல்லது அதம ஞானியாக இருக்கிறேனா அல்லது மத்தியம ஞானியாக இருக்கிறேனா, அப்போ என்னுடைய புரிதல் எந்த விதத்தில் இருக்குது, அப்போ எனக்கு புரியலைன்னா அது புரியறதுக்கு நான் என்ன செய்யணுங்கக்கூடிய வழிமுறைகளையும் திரிபுரை சொல்லிட்டு போயிட்டா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா அவரவர் மனசில் அவரவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களே தான் அவர்களை ஞானியாகவும் வெளிப்படுத்துகிறது, சாமானியனாகவும் வெளிப்படுத்துகிறது. அப்போ யத் பாவம் தத் பவதி. நான் ஞானினா ஞானி, நான் பாவினா பாவி. அப்போ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவள் நீங்கள் சிறந்தவர்கள் இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்க கூடியதை சொல்லாமல் அவரவர் உணர்ந்து தெளிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கிறதுனால அவர்களிடத்துலவையே விட்டுட்டு போயிட்டா. இதே விஷயந்தான் பகவத்கீதையிலையுமே கிருஷ்ணர் சொல்கிறார். உனக்கு சாரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாட்டு நான் சொல்லி முடிச்சிட்டேன். என்னது உண்மையோ உண்மையே நான் உனக்கு உணர்த்தி விட்டேன். ஆனால் இப்பொழுது உனக்கான சுதந்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நீ என்ன செய்ய வேண்டும்ங்கிறத நீயே உன்னுடைய புத்தியை கொண்டு தீர்மானித்துக்கொள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரே உன்னை சொல்கிறார். நீ இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் கண்டிஷன் போடலை. ஏன்னா இங்கே வலுக்கட்டாயப்படுத்தி இங்கே எதையும் எதனாலையும் மாற்ற முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். அப்போ இது அவரவர் மனம் சார்ந்த விஷயங்கிறதுனால அவரவர் உணர்ந்து அதிலிருந்து தெளிந்து அவராகவே தான் விடுபடணுமே தவிர இல்லைன்னா முடியாது. அதனால தான் இந்த விஷயங்கள் இவ்வாறு சொல்லப்பட்டது. இப்படியாக இந்த விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறமா தத்தாத்திரேயர் பரசுராமர் கிட்ட சொல்றார், இந்த வித்யாதேவியே அதாவது திரிபுரையே இந்த விஷயங்களை உபதேசம் பண்ணினதுனால இது வித்யா கீதைன்னு சொல்லப்படுறது ராமா. இந்த வித்யா கீதையினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து அதை பாராயணம் செய்து வருபவர்களுக்கு பாவங்கள் அனைத்தும் நாசமாகும். உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு இதை தினமும் வாசித்து வருபவர்களுக்கு வித்யாதேவியே இருமைகளை அழித்து ஞானத்தை வழங்குகிறாள். சம்சார கடலில் இருந்து கரையேற இதுவே சிறந்த தோணி என்பதை நீ அறிந்து கொள்றாமான்னு சொல்றார். இப்படியாக தத்தகுருவினுடைய அமுத மொழிகளாக திரிபுரையின் ஐஸ்வர்யங்களையும் அவளே அனைத்து ஜீவர்களின் ஆத்மாவாக அந்தர்யாமியாக இருக்கிறதை அறிகின்ற உணர்வு பூர்வமான இந்த உபதேசங்களை கேட்ட பரசுராமர் மிகவும் பூரிச்சு போயிடுறார். தத்த குருவினுடைய பாதார விந்தங்களை பணிகிறார். வித்யா கீதையினுடைய வாயிலாட்டு வித்யாதேவியின் பெருமைகளையும் ஞானிகளின் உயர்ந்த தன்மைகளையும் அனைத்திற்கும் அவளேதான் காரணங்கிறதையும் மிக விளக்கமாக எனக்கு எடுத்து சொல்லிட்டீங்க. ஆனால் இதில் எளிதில் பயன் தரக்கூடிய சுலபமான சாதனை எது? அந்த சரியான சாதனையையும் ஞானிகளை நான் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு அவர்களினுடைய உண்மை லட்சணங்களையும் எனக்கு நீங்கள் அருள் கூர்ந்து விரிவாக எடுத்துரைக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் பல பேர் பலவிதமான போக்குகளில் இருக்கிறார்கள். நான் பிடித்து கொண்டிருப்பது சரியான குருவாங்கிறதே எனக்கு தெரியாது.
அப்போ அதனால் உத்தம ஞானிகளை அடையாளம் கண்டு கொண்டு அந்த உத்தம ஞானிகளை வையே நான் சரணாகதி அடையணும். அதனால் அதற்குண்டான விஷயங்களை எனக்கு சொல்லணும். இவள் சாதனைகள் சொன்னதுனால எந்த விதமான சாதனைகள் சுலபமோ அதை சொல்லுங்கள்னு சொல்கிறா. ஏன்னா ஞானிகள் உலகத்தில் எல்லோரோடும் சரிக்கு சமமாகவே அவர்கள் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்துல பேதம் இல்லைன்னு சொல்லிட்டா. அப்படிங்கிறதுனால அந்த ஞானிகளை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்றதுங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்துடுறது இல்லையா? அதனால் இவ கேள்விகளை கேட்குறான். ஞானிகளினுடைய குணபாவங்கள் என்ன? ஞானிகள் உடலோடு கலந்து இருக்கும் பொழுதும் உடலிலிருந்து விடுபட்டு இருக்கும் பொழுதும் அவர்களினுடைய செயல் எப்படி இருக்கும்? பற்றுதலே இல்லாமல் உலக விவகாரங்களில் எப்படி அவர்களால் ஈடுபட முடிகிறது? அப்போ இது எல்லாத்தையும் பற்றி நீங்களே தான் எனக்கு விரிவாக உபதேசித்து அருள வேண்டும்னு சொல்லி பரசுராமன் தத்தகுருவினுடைய சரணார விந்தங்களை பணிந்து பணிவோடு வேண்டி நிற்கிறான். தத்தாத்ரேயர் ஞான சாதனைகளை சொல்கிறேன்னு சொல்லி அதை பேசுகிறார். தத்தாத்ரேயர் சொல்லக்கூடிய அந்த ஞான சாதனை முயற்சிகளை, அந்த விஷயங்களை நாம் இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் ஆழமாக சிந்திக்கலாம். ஹரி ஓம். நன்றி.